முன்னொரு காலத்தில் ஒரு முனிவர் ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தாருங்க. அந்த ஊரில் உள்ள மக்களும் அந்த ஊர் பக்கத்து ஊரில் உள்ள மக்களும் அந்த முனிவரை சந்திக்கிறதுக்காக தினமும் வருவாங்க. ஏன்னா அவங்களோட பிரச்சனைகளை அந்த முனிவர்கிட்ட சொன்னால் அவர் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப எளிதாகவும் அவங்களுக்கு ஒரு தீர்வை கொடுப்பாரு. அதனாலே என்னவோ நிறைய மக்கள் டெய்லி அவரை சந்திக்கிறதுக்காக வருவாங்க. அப்படி தான் ஒரு நாள் அந்த ஊரில் உள்ள ஒருத்தர் அவரை பார்க்க வராரு. அப்படி அந்த முனிவரை பார்க்க வந்த அந்த ஆளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எதுக்கெடுத்தாலும் தேவையில்லாமல் கோவப்படுவார். ஏன் அவங்க குடும்பத்துக்குள்ளேயும் அடிக்கடி சண்டை வரும் இதனால். இப்படி அவர் கோவப்படுறதுனால அவங்க ஊரில் யாரும் அவர்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகவும் மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவர் வசிக்கிற அந்த தெருவில் அந்த பக்கத்து வீட்டில் உள்ளவங்க கூடயும் அதிகமாக சண்டை போட்டுருவார். இப்படி இந்த கோபத்தால் வரக்கூடிய அந்த சண்டையினால் நிறைய பகையை தான் அவர் சம்பாதிச்சு வச்சுட்டு இருந்தார். அதனால் ஒரு டைமுக்கு அப்புறம் அவர் மேலே அவருக்கே ஒரு வெறுப்பாகி நம்மளை நாம் திருத்திக்கணும், நம்ம கோபத்தை எப்படியாவது நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அந்த முனிவரை பார்க்குறதுக்காக வந்திருக்காரு. இப்போ அந்த முனிவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்ட அந்த முனிவர் அந்த நபர்கிட்ட சொல்கிறாரு, இதுக்கு காரணம் உன்னோட மனசு தான். உன்னோட மனசை ரொம்ப சாந்தமாக வச்சுக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணு. அதுவும் இல்லாமல் சில பயிற்சிகளை அவனுக்கு சொல்லித்தரேன், நீ அதை தினமும் கடைப்பிடிச்சிக்கிட்டு வா, உனக்கு கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. அது என்ன பயிற்சி அப்படின்னா, நமக்கு எப்போல்லாம் கோபம் வருதோ அப்போல்லாம் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து நம்ம மனசை சாந்தப்படுத்திக்கிட்டு தியானத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. அப்படி அந்த முனிவர் சொன்னதை கேட்டுட்டு அந்த நபர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தனக்கு கோபம் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் மனசை ரொம்ப சாந்தப்படுத்திக்கிட்டு ரொம்ப அமைதியாக தியானத்தில் இருக்கிறாரு. அப்படி ஒவ்வொரு முறையும் அவர் தியானத்தில் இருக்கும்போதெல்லாம் அவரை மீறின கோபம் இன்னும் அதிகமாகுது. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த கோபத்தை விட இன்னும் அதிகமாக தான் அந்த கோபம் வெளிப்பட்டுச்சு அவர்கிட்ட. அதனால் அந்த நபர் மறுபடியும் தன்னைத்தானே ரொம்ப வருத்திக்கிட்டு, நம்மளால் அந்த கோபத்தை அடக்க முடியாது போலுக்க, இவர் சரியான நமக்கு ஒரு தீர்வு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த முனிவரை போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் தியானத்தில் இருக்க முற்பட்டேன், ஆனால் மறுபடியும் எனக்கு கோபம் முன்னாடி இருந்ததை விட இன்னும் அதிகமாகுது. அதுவும் இல்லாமல் இந்த தியானத்தை என்னால் தொடர்ந்து செய்ய முடியாது ஐயா, என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் அதுக்கு பதில் வேறு ஏதாவது சின்ன சின்ன பயிற்சிகள், அதாவது எனக்கு உகந்த மாதிரி ஏதாவது பயிற்சிகள் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் அதை கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு அந்த முனிவர்கிட்ட சொல்கிறான். அப்போ முனிவர் சிரிச்சிட்டு இவனுக்கான மருந்தை கொடுத்து இவனை குணப்படுத்திடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பக்கத்தில் வச்சுருந்த ஒரு பையிலிருந்து ஒரு பொடி எடுக்கிறாரு. அந்த பொடியை எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி 21 நாளைக்கு தொடர்ந்து ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு இந்த பொடியை கலந்து நீ குடிச்சிக்கிட்டு வா. உனக்கு எப்போல்லாம் கோபம் வருதோ அப்போல்லாம் இந்த பொடியை எடுத்து தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை நீ குடிச்சிக்கிட்டு வா. அப்படி நீ உனக்கு கோபம் வரும்போது இந்த தண்ணியை குடித்ததுக்கப்புறம் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப மௌனமாகவும் இருக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணு. அதுவும் இல்லாமல் இந்த மருந்தை குடித்ததுக்கப்புறம் வாயை திறக்கவே திறக்காத. ஒரு வேளை நீ குடிக்க மறந்துட்ட அப்படின்னா, அல்லது தொடர்ந்து இந்த மருந்தை நீ எடுக்காமல் இடையிலே விட்டுட்ட அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீ குடித்த மருந்து எல்லாமே உனக்கு விஷமாக மாறி நீ உயிரிழக்க நேரிடும். அதனால் ரொம்ப கவனத்தோடு இருந்து உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் இதை குடிச்சிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. அந்த நபர் வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் சண்டை ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி தேவையில்லாத ஒரு கோபப்பட்டு அங்கே சண்டை வருது. அப்போ உடனே இவர் எதுவும் பேசலை. உடனே அந்த முனிவர் சொன்னதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து அவர் கொடுத்த அந்த மருந்தை எடுத்து போட்டு அதை கலக்கி அதை குடிக்கிறார். அது குடிக்கும்போது அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை மனசுக்குள்ளே நினைக்கிறார். அதாவது நாம் எதுவும் பேசக்கூடாது, அமைதியாக இருக்கணும், ரொம்ப மௌனமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சே அதை குடிக்கிறாரு. அதுவும் இல்லாமல் அதை குடித்ததுக்கப்புறம் நம்ம வாயை திறந்துட்டு எதுவும் பேசிட்டோம் அப்படின்னா, கோவப்பட்டு பேசிட்டோம் அப்படின்னா அந்த மருந்து நம்ம உடம்புல விஷமாக செயல்படும் அப்படிங்கிற ஒரு பயத்திலே அவர் எதுவும் பேசாமல் தான் மனசுக்குள்ளே ஒரு அமைதியையும் மௌனத்தையும் அப்படியே ஏற்படுத்திக்கிட்டு அப்படியே அமைதியாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் தெருவுலையும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை. அவர் அறியாமல் கோபம் வருது. அப்படி கோபம் வரும்போது உடனே வீட்டுக்குள்ளே அந்த டம்ளரில் தண்ணி எடுத்து அந்த மருந்தை போட்டுட்டு, இந்த மாதிரி நம்ம அமைதியாக இருக்கணும், நம்ம மௌனமாக இருக்கணும், நம்ம கோவப்படக்கூடாது அப்படின்னு நினச்சி அதை குடிக்கிறாரு. இன்னொன்று, அவர் மனசுக்குள்ள அந்த ஒரு பயம், எப்பவும் அந்த உயிர் பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. நாம் ஒரு வேளை கோவப்பட்டுட்டோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி குடித்த அந்த மருந்து எல்லாமே ஒரு விஷமாக மாறி நம்மளை கொன்னுரும் அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே நினச்சி அதை குடிக்கிறாரு. அதே மாதிரி அவருக்கும் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனசில் ஒரு சாந்தம் வருது, அந்த ஒரு அமைதி வருது. அப்படி நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போயிட்டே இருக்குது. 15-16 நாள் முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒவ்வொரு நாளும் இவர் ஒவ்வொரு இடங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும் போதெல்லாம் அவருக்குள்ளே அவர் அறியாமல் கொஞ்சம் கொஞ்சம் கோபம் வரும்போதெல்லாம் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பயத்தை மறுபடியும் அவர் ரிமைண்ட் பண்ணுறாரு.
அதுவும் இல்லாமல் நம்ம அமைதியாக இருக்கணும், நம்ம சாந்தமாக இருக்கணும் அப்படிங்கிற தான் மனசுக்கிட்ட அவர் எப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இந்த மாதிரி அவர் பழக்கப்படுத்தி தன்னோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அது செட் ஆகிடுச்சு. என்னென்னா, நாம் கோவப்பட மாட்டோம், நமக்கு கோபம்னா வராது, நம்ம ரொம்ப அமைதியானவன், நம்ம ரொம்ப சாந்தமானவன், நம்ம மௌனமாக இருக்கிறோம், அப்படி அவரோட ஆழ் மனசில் அது பதிஞ்சிருது. அதனால் என்னவோ அவர் இப்போ முன்ன மாதிரி கோவப்படுறதும் இல்லை, தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் டென்ஷன் ஆகிறதும் இல்லை. டோட்டலாக அவர் சேஞ்ச் ஆகிட்டார். இதை பார்த்து அவங்க வீட்டில், அவங்க அந்த தெருவில் உள்ளவங்க, அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ அந்த நபர்கிட்ட அந்த ஊரில் உள்ள எல்லாரும் நல்லா பேசுகிறாங்க, பழகுறாங்க, எல்லாருக்கும் அவரை பிடிக்கும். அந்த மாதிரி அவர் மாறிட்டார். இந்த செய்தி அந்த முனிவருக்கும் தெரியப்படுத்தப்படுது. அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. அதுக்கப்புறம் 21 நாள் கழிச்சதுக்கப்புறம் அந்த நபர் அந்த முனிவரை போய் பார்க்க போகிறாரு. இதை மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் பெரிய சவாலாக இருந்த அந்த கோபத்தை நீங்கள் கொடுத்த அந்த மருந்து மூலமாக அதை குணப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக திரும்பி தன்னோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரு. முனிவரும் இதை கேட்ட உடனே அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். இப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சீடன் அந்த முனிவர்கிட்ட கேட்குறான், ஐயா, இந்த மாதிரி ஊரில் இவ்வளோ பகையோடு இருந்த அந்த மனுஷனை, அவ்வளோ கோபமாக இருந்த அந்த மனுஷனை 21 நாள் கொடுத்த அந்த மருந்து மாற்றிருச்சு, அந்த மருந்து என்னது அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சீடர்கள் கேட்குறாங்க. உடனே அந்த முனிவர் தான் பக்கத்தில் இருந்த பையிலிருந்து ஒரு சின்ன ஒரு பொட்டலத்தை எடுத்து அந்த சீடர் கையில் கொடுக்குறாரு. சீடருக்கு அதை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அது உள்ளே இருக்கக்கூடியது வெறும் திருநீர். அதை பார்த்த உடனே அந்த சீடர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அது எப்படி குருவே, இது பார்க்குறதுக்கு வெறும் திருநீர் மாதிரி இருக்குது, இது எப்படி ஒரு மனுஷனோட கோபத்தை அடக்கிச்சு, அந்த மனுஷன் எப்படி கோபத்தை கண்ட்ரோல் பண்ணான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் அந்த முனிவர் சிரிச்சுக்கிட்டு ஒரு பதில் சொல்கிறாரு. என்னென்னா, நான் கொடுத்தது என்னவோ திருநீர் தான், ஆனால் அவன் அதை திருநீராக பார்க்கல, அதை ஒரு மருந்தாக பார்க்குறான். ஏன்னா இதை குடித்தா நமக்கு கோபம் வராது அப்படிங்கிறத நம்பினான். அதுவும் இல்லாமல் தன்னோட ஆழ் மனதில் அதை பதிய வச்சான். அதே மாதிரி தான் இந்த பயமும், உயிர் பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவனோட சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிய வச்சுட்டேன். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான், எப்பெல்லாம் உனக்கு கோபம் வருதோ அப்போல்லாம் அந்த பொடியை எடுத்து போட்டு அந்த தண்ணீரை நீ குடிக்கும்போது ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப மௌனமாகவும் நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு குடி. அதுவும் இல்லாமல் இதை நீ தொடர்ந்து குடிக்கணும். அப்படி குடிக்காமல் நீ இடையில விட்டுட்ட அப்படின்னா அந்த குடித்த அந்த தண்ணீர், அந்த மருந்து எல்லாமே விஷமாக மாறிடும், தான் உயிருக்கு ஆபத்து வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தன்னோட ஆழ் மனதுக்கிட்ட 21 நாள் அவன் பழக்கப்படுத்தினதுனால அது பதிஞ்சிருச்சு. அதாவது நாம் அமைதியாக தான் இருக்கணும், நம்ம சாந்தமாக தான் இருக்கணும், அப்படி மீறி நம்ம பேசிட்டோம், நம்ம கோபப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்ம உயிருக்கே ஆபத்து வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவனோட ஆழ் மனதில் பதிய வச்சுட்டான். அப்படி 21 நாள் தன்னுடைய ஆழ் மனதை அப்படி பழக்கப்படுத்தினதுனால அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோபங்கிற தன்மை அழிஞ்சு போச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆம் சொந்தங்களே, நம்மளும் இப்படித்தான் அடிக்கடி நம்ம கோவப்படுறதுனால நமக்கு நாமே தண்டனை கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இது சமமாகும். ஏன்னா அறிவியல் பூர்வமாகவும் மருத்துவ ரீதியாகவும் நாம் கோபப்படும் போது நம்ம உடலில் உள்ள அந்த அட்னீரல் சுரப்பிகள், அதாவது அட்னீரல் மற்றும் கார்டிசோல் போன்ற மன அழுத்தத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இதய துடிப்பு, மூச்சு, சுவாசம் அதிகரிக்கும். இந்த ரெண்டும் நடந்தது அப்படின்னா, இந்த ரெண்டும் அதிகமாச்சு அப்படின்னா நம்மளுடைய இரத்த அழுத்தம், அதாவது பிபின்னு சொல்கிறோம்ல, ப்ரெஷர், அந்த பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய உடல்நிலையில் இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலையும் அதிகமாகுது. இந்த மாதிரி நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் திடீர்னு நம்ம கோவப்படும் போது இத்தனை விஷயங்கள் நடக்குது. இதனால் என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் ஃபங்க்ஷன் ஃபெயிலியர், இந்த மாதிரி பிரச்சனைகள், அதாவது உயிர் போகக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதனால தான் அந்த காலத்திலே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப அமைதியாக இருங்க, ரொம்ப சாந்தமாக இருங்க, அதாவது முடிஞ்ச வரைக்கும் மெடிடேஷன் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை, அதாவது நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களும், அதாவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களும் எதிர்மறை எண்ணங்களாக இருக்கும், எதிர்மறை விஷயங்களாக இருக்கும். அதை பார்த்த உடனே நமக்கு கோபம் தான் வரும், நான் புரிஞ்சுக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை நாம் தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சா, அதாவது இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளே தண்டனை கொடுக்குறோம்ல, அந்த விஷயத்தை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம, அதாவது அமைதியாக இருக்கிறதுக்கும், நம்ம சின்ன சின்ன மெடிடேஷன் பண்ணுறதுக்கும், நம்மளை மனசை நம்ம பக்குவப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா முடியாது தான், ஏன்னா சுற்றி இருக்கிற விஷயங்கள் அப்படி இருக்குது. ஆனால் நம்ம முயற்சி பண்ணலாம். அப்படி நீங்கள் பழக்கப்படுத்தும் போது அது
நாளடைவில் பார்த்தீங்கன்னா உங்களை அந்த இடத்துல இருந்து அந்த விஷயத்துலேருந்து உங்களை பிரித்து எடுக்க முடியாது. நீங்கள் ஒரு 21 நாள் கண்டினியூஸாக இந்த கதையில் சொன்ன மாதிரி 21 நாள் நீங்கள் தொடர்ந்து இந்த விஷயத்த பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய ஒரு மகத்துவமான ஒரு நாட்களாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள், அதை தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.